பிரைஸ் லார்ட். இதோ இந்த நாளிலும் இந்த நித்திய ஜீவ நதியிலிருந்து உங்களிடமாய் ஓடி வருகிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தை என்னன்றதை பார்க்கலாமா? சிலுவையில் நாம் கிறிஸ்துவோடு கூட அநேக காரியங்களுக்காக மரித்து மீண்டும் இயேசுவோடு கூட 3ஆம் நாள் தேவ நீதிக்கென்று பிழைத்திருக்கிறோம். அப்படி நாம் எந்தெந்த காரியங்களுக்காக மரித்து எந்தெந்த காரியங்களுக்காக உயிர்த்தெழுந்தோம் என்பதை நாம் நித்தமும் அறிக்கை செய்வோம். பாவத்துக்காக நாம் மரித்து தெய்வீக பரிசுத்தத்துக்கென்று பிழைத்திருக்கிறோம். சாபத்துக்காக நாம் மரித்து அநேக தெய்வீக ஆசீர்வாதங்களுக்கென்று பிழைத்திருக்கிறோம். வியாதிக்கென்று நாம் மரித்து தெய்வீக சுகத்துக்கென்று நாம் பிழைத்திருக்கிறோம். தரித்திரத்துக்காக நாம் மரித்து தெய்வீக ஐஸ்வர்யத்துக்கென்று நாம் பிழைத்திருக்கிறோம். எல்லா கோபதாபங்களுக்காக நாம் மரித்து தெய்வீக சாந்தத்துக்காக நாம் பிழைத்திருக்கிறோம். அதே போல் நாம் எல்லா தோல்விகள், நம் வாழ்க்கையில் கண்ட எல்லா தோல்விகளுக்காக நாம் சிலுவையில் மரித்து இன்றைக்கு தெய்வீக வெற்றிக்கென்று கிறிஸ்துவோடு கூட நாம் பிழைத்திருக்கிறோம். இப்படி நாம் நம் சுயத்தில் இருந்த அநேக காரியங்களுக்காக அவரோடு கூட நாம் சிலுவையில் மரித்து இன்றைக்கு அவரோடு கூட தேவ நீதிக்கென்று பிழைத்திருக்கிறோம். இதை நாம் நித்தமும் அறிக்கை செய்வோமாக. ஆமேன். God bless you.